நீங்க எல்லாத்தையும் வந்து மலைகளை எல்லாம் நோண்டுவீங்க, குடைவீங்க. கரெக்ட். எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா அது விழுதுன்னுவீங்க. இப்போ மலை பிரதேசத்துல வீடு வச்சிருக்கவங்க, கடற்கரையில வீடு வச்சிருக்கவங்க எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கலாம், என்னையும் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க. ஆனா எல்லாமே இந்த வருஷத்துல சரியா மாட்டும். ஓகே. அந்த அளவுக்கு பிரச்சனை வரும். வரும். ஆமா, நினைக்காத அளவுக்கு வரும். ஓகே. இப்போ கடற்கரையில எல்லாம் இன்வெஸ்ட் பண்றவங்க, மலைப்பகுதியில எல்லாம் இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஏன்னா அதெல்லாம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்க்க தான் போறீங்க. ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றீங்க. எல்லாமே ஓகே. எங்க ஒரு சின்ன குன்று இருந்தாலும் பிரச்சனை தான். ஓகே. அந்த அளவுக்கு பாதிப்புகள் உருவாகும். ஓகே. அதே போல வந்து எல்லா கூட்டமும், திருவிழா கூட்டமா இருக்கட்டும், அரசியல்வாதி கூட்டமா இருக்கட்டும், சினிமா தியேட்டரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் கூட்டம் இடந்த இடங்கள் எல்லாத்துலயுமே பாதிப்புகள் உண்டு. அதே போல தீப்பிழம்னா யுத்த பூமி எல்லாம் வரும். இந்தியா வந்து மகரத்தை பார்க்கறதுனால இந்தியாவுக்கு கொஞ்சம் நல்லது வரும், எல்லாமே சந்தோஷம், நானும் இந்தியானால. ஆனா இந்தியாவுக்கு பெரிய டார்கெட், இந்தியாவுக்கு நிறைய இது. அதே போல பெட்ரோலியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பெரிய பாதிப்பு. ஓகே. பெட்ரோலியத்தை நம்பி வாழக்கூடிய நாடுகள்லாம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய காலகட்டம் வந்துடும். ஏன்னா இது வந்து முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கு. இதுல வந்து அவங்களுடைய ஒருத்தருக்கு ஒரு காலகட்டம் தான், 30 வருஷம் 60 வருஷம் கொடி கட்டி பறக்கலாம். அப்புறமா அந்த கொடியை இறக்கி வச்சுட்டு வேற கொடி ஏற்படும். எல்லா பெரிய ஸ்தாபனங்களும் அப்படிதான். அதுல சில ஸ்தாபனங்கள் தான் வந்து 100 வருஷத்துக்கு கடக்கும். ஆனா 30 வருஷத்துக்கு மேலேயே நிறைய ஒரு 60% 70% ஸ்தாபனங்கள் விழுந்து. அதுக்கப்புறமா இன்னொரு 60 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 10 to 15%. 100 வருஷம்லாம் இருக்கிறதெல்லாம் 2% 3% தான் இருக்கும். இதுதான் இயற்கையுடைய விதி. ஸோ அது போல வந்து கொடிகட்டி பறந்த இந்த ஆயில் ஃபீல்டு, இந்த பெட்ரோலியம் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து இனி கட கடன்னு டெவலப் ஆகும்.